முடிவுக்கு வந்துருச்சு 15 ஆண்டு கால காதல் திருமண வாழ்க்கை. மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்தது ஏன்னு நடிகர் ஜெயம் ரவி விளக்கமும் அளிச்சிருக்காரு. மனைவி ஆர்த்திய கடந்த 2009 ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் ஜெயம் ரவி. இவர்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கடந்த சில மாதங்களாகவே பிரிந்து வாழ்ந்து வந்த ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி தற்போது தன் மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்து பிரிந்திருக்கிறத அதிகாரப்பூர்வமா நடிகர் ஜெயம் ரவி அறிவிச்சிருக்காரு. மேலும் அந்த அறிக்கையில வாழ்க்கைங்கிறது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம், ஒவ்வொன்றும் அதோட சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளோட வருது. என்னுடைய இந்த பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லாத இடங்கள்லையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை, சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள்னு எல்லாருக்கிட்டையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க நான் முயற்சி செஞ்சுட்டு வரேன். இதனால மிகவும் நெஞ்சும் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்க கூட பகிர வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான என்னோட திருமண வாழ்வுல இருந்து விலகிறது அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கேன். இந்த கடினமான முடிவை தற்போது உங்ககிட்ட பகிர்றேன். இந்த முடிவு எளிதா எடுக்கப்பட்டது கிடையாது. என்ன சார்ந்தவங்களோட நலனை கருத்துல கொண்டுதான் அவங்களோட நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்துல என்னோட தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களோட தனி உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும்படி உங்க அனைவர்கிட்டையும் கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலை இப்படி இருக்க ஜெயம் ரவி ஆர்த்திக்கு இடையே வந்த பிரச்சனைக்கு காரணம் 25 கோடி ரூபாய் தான் சொல்லப்பட்டுச்சு. அதாவது சைரன் படத்துல ஜெயம் ரவியோட மாமியா சுஜாதா தயாரிச்சிருந்தாங்க. அடுத்ததா அவர் ஜெயம் ரவியை வைத்து பாண்டியராஜ் இயக்கத்துல ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த படத்துக்கு ஜெயம் ரவி 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்க அதற்கு சுஜாதா தர முடியாதுன்னு சொன்னதுதான் இவங்களுக்கான சண்டைக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்லப்படுச்சு. இந்நிலையில பத்திரிகையாளர் சந்திப்புல சபிதா ஜோசப்பும் இந்த விவகாரம் குறித்து ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க. அவங்க சொல்றப்போ ஜெயம் ரவியோட மாமியா சுஜாதா வீட்டுல சங்கர்னு ஒருவர் இருக்காரு. அவரு சுஜாதாவோட வளர்ப்பு மகன். அவர்தான் தயாரிப்பு பணிகளை முழுமையா பாத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல சங்கருக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. சங்கர் சொல்றதான் ரவி கேட்க வேணும்னு சுஜாதா அறிவுறுத்திருந்தாங்க. ஆனா ரவி மறுத்துட்டாரு. அந்த சமயத்துலதான் ஜெயம் ரவியோட ஈகோ வெளியே வந்துருச்சு. அந்த கோபத்தை ஆர்த்தி மீது காட்டியதுனாலதான் தற்போது மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.